டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு முடிவு பண்ணிட்டியா? சரிடா, நட்புனா என்னன்னு தெரியல, சூர்யானா என்னன்னு தெரியல, என் உள்ள இருக்குடா. உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, இது கோடிகள விளையாடுற விளையாட்டு. இந்த சினிமா தானே கடைசி ஆசை. ஏன் அதுக்கப்புறம் உனக்கு கிளைமேக்ஸா? ஒரு சினிமா டைரக்ட் பண்ணி செத்தா 4 பேருக்கு அது தெரியும்ல. நீ செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நின்னா போதும், மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே? ஒரு வழியா சூர்யா ப்ரொடியூசராக ஒத்துக்கிட்டான். ஆனா இவனுடைய அண்ணன் ஹாங்காங்ல இருந்து வர வரைக்கும் நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் ரொட்டேஷன் பண்ண முடியுமா? இந்த சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் ஃபைனான்ஸ் பண்ற பிளாக் பெல்ட் பாசின்னு ஒரு ஆளை எனக்கு தெரியும். நாம ஒரு தடவை போய் அவரை பார்த்துட்டு வந்துருவோம். அதோ தலைகீழா நிக்கிறாருல, அவர் தான் பிளாக் பெல்ட் பாசி. பாசினே, பாசினே. யாரு? உள்ளவா. நமஸ்காரம் பாசினே. இது மனு, இது சூர்யா. கேள்விப்பட்டதுல தமிழ்நாட்டுல பேர் போன விநாயகம் நாய்களோட ஒரே சகோதரன். நாய்கள் இல்ல, நாயக்கர். நாயா இருந்தாலும் நரியா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. வந்த விஷயம் என்னன்னு சொல்லு. இவங்க ஒரு படம் எடுக்க போறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல, நான் தான் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ். இருந்துட்டு போ. இல்ல, அசிட்டிஸ் இவங்க கோடீஸ்வரனுங்க தான். கோடீஸ்வரனா இருந்தா தானே படம் எடுக்க முடியும். அத இவங்கள நாம கண்டிப்பா நம்பலாம். பார்த்தா அப்படி தெரியலையே. அது இல்ல. எது இல்ல? சூர்யாவோட அண்ணன் வெளிநாட்டுல இருக்கிறதுனால அவர் வந்தாதான் கேஷ் டீலிங் நடக்கும். அதனால அது வரைக்கும் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும்? ஒரு 10 லட்சம். ஜூஸ் ரெடி. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும், எங்களுக்கு வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல. எங்க முதலாளி இப்படித்தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், கேரட் ஜூஸ் இப்படி குடிச்சுக்கிட்டே இருப்பார். தின்றது குடிக்கிறது, தின்றது குடிக்கிறது, இதுதான் மெயின் வேலை. ஒண்ணே இல்ல. 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். 1 லட்சம் ரூபாய்க்கு 1000 ரூபாய் வட்டி. அப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு 4340. டெய்லி 15,000. ஐயோ, மீட்டர் வட்டியா? இல்ல, சென்டிமீட்டர். ஏன் நீங்க இந்த உலகத்துல தானே வந்துட்டு இருக்கீங்க? போக சொல்றாங்களா? ஐயோ, 10ல 15 கூட தரோம். தங்க நான் கொஞ்சம் சொல்லுங்க. ஈடா என்ன கொடுப்பீங்க? செக் தரோம். செக்க வச்சுக்கிட்டு நாக்கு வழிக்கவா? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வீட்டோட பத்திரம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எதெல்லாம் இல்லங்கிற? பத்திரம் இருக்கே, இவன் வீட்டுது. டேய், அதெல்லாம் நடக்கிற விஷயம். டேய், அது இப்ப போட்டு விட்டுறா. உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிப்பா மூட்டுறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன? வட்டியை சரியான டைமுக்கு தரலன்னா அதோ அவங்க நிலைமை தான் உங்களுக்கும். இதெல்லாம் தாங்குவீங்களா? அவங்கெல்லாம் என் சிஷ்யனுங்க இல்ல. சரியான நேரத்துக்கு வட்டியை கொடுக்காததால நான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை. இவனும் ஒரு காலத்துல சீரியல் எடுக்க வந்த ஒரு ப்ரொடியூசர் தான். வாங்கின படத்தை திருப்பி கொடுக்க முடியல, இப்ப தட்ட தூக்குறான். உண்மையை சொல்றேன், அதுக்கான எந்த அகங்காரமும் இவங்கிட்ட கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்பான். இல்லன்னா அடி மேல அடி விழ இல்ல.